character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. It's my friend to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம பார்க்க போறது 12th standardல physics topic பார்க்க போறோம். Physicsல பாத்தீங்கன்னா last class நான் electrostatics chapters first chapters நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். So electrostaticsல some of the topics நம்ம பார்த்திருப்போம். Last 2 weeks ரெண்டு வீடியோ வந்திருக்கும், வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். So திரும்ப அந்த என்னென்ன நடத்தணும்னோ அந்த 2 வீக் திரும்ப நீங்க ரீகால் பண்ணிட்டு நீங்களா என்னென்ன क्वेश्चंस இருக்கோ அதெல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்க. வீக்லி டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அதையும் நீங்க பார்க்காம எழுதி பாருங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம அதனோட கண்டினியூவேஷன் கிளாसेस நம்ம பார்க்கலாம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த டாபிக்ஸ் கூலம்ஸ் லா அதோட ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கூலம்ஸ் லாவோட அட்வான்டேஜஸ் தான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்றது. ஸோ கூலம்ஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ் இடையிலான ஃபோர்ஸஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இடையிலான இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குது, ஒரு பிளேஸில் மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சார்ஜஸ்க்கு இடையிலான இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ 2 சார்ஜஸ் இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கான ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். மோர் தென் 2 சார்ஜஸ் இருந்ததுன்னா நம்ம அங்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். கூலம்ஸ் லா எக்ஸ்பிளைன்ஸ் த இன்டராக்ஷன் between the 2 point charges. Coulomb's law பாத்தீங்கன்னா interaction between the 2 point charges முடியலனா interaction தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். If there are more than 2 charges, the force on one charge due to all other charges need to be calculated. இப்போ more than 2 charges இருந்ததுனா ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா that is இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ண முடியாது. கூலம்ஸ் லா alone does not give the answer. more than 2 charges இருந்ததுனா அங்கே உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணாது. ஓகே. அங்கே எதை ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா the superposition principle explains the interaction between the multiple charges. அப்போ நிறைய சார்ஜஸ் இருக்கும்போது ஸோ அதுக்கு இடையிலான ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்னா that is superposition principle. According to this principle, superposition principle, the total force acting on the given charges is equal to the vector sum of the force exerted on it by all other charges. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அத்தனை சார்ஜஸோட ஃபோர்ஸையும் நம்ம வெக்டர் சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்டாங்க, சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பிளாக் இருக்கிற மட்டும் நீங்கள் எதனா போகணும், எழுதிட்டு கண்டிப்பாக கீழே இருக்கிற ஃபார்முலா நீங்கள் எழுதணும். ஸோ கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் n charges, namely Q1, Q2, Q3, Qn. The force on Q1 exerted by the charge Q2. இப்போ Q2னால Q1ல வரக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம எழுதும்போது அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலாவை எழுதும்போது F12 vector is equal to K into Q1 Q2 by R21 whole square R21 cap. இங்கே கேப்ன்றது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இந்த ஃபார்முலா. இப்போ சார்ஜஸ் 2னால சார்ஜஸ் 1ல் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் that is equal to K into Q1 Q2 divided by R21 square into R21 cap. Okay, where R21 cap is the unit vector. This is the unit vector, this is the distance, this is the 2 charges, so this is the force. Okay, so the unit vector from the Q2 to Q1 along the line joining the 2 charges, and R21 is the distance between the charges and Q1 and Q2. So the R21 is the ரெண்டுத்துக்கு இடையிலான distance. The electrostatic force between the 2 charges is not affected by the presence of the other charges in the neighborhood. The electrostatic force between the 2 charges is not affected. ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையிலான forces அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. The force on Q1 exerted by the charges Q3. இப்போ Q1ல Q3னால வரக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம எழுதும்போது ஸோ இங்கே நம்ம
ஒன்னில் வந்து சார்ஜஸ் 2னால் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இது. ஸோ இதுக்கு ஒன்னில் சார்ஜஸ் 3னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றதுனால F13 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q3 டிவைடட் பை R31 ஸ்கொயர் இன்ட்டு R3 cap. So the R31 cap அப்படின்றது this is unit vector, this is the distance, this is 2 charges. By continuing this total force acting on the charges Q1 due to all other charges given by, அப்போ total force நம்ம ஆக்ட் பண்ணும்போது எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை சார்ஜஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை சார்ஜஸோட ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிடும். தட் இஸ் F1 total is equal to F1 vector plus F13 vector plus F14 vector plus dot 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 F1 vector, F1 vector. So F1 total is equal to டோட்டலாக நம்ம எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க அந்த F12 ஈக்குவேஷன், F13 ஈக்குவேஷன், F14 ஈக்குவேஷன் மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதில் டோட்டலாக நம்ம காமனாக K வெளியே எடுத்துட்டாங்க, மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் உள்ளே வச்சிருக்காங்க. திஸ் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.5ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பாருங்க இது வந்து நம்ம இப்போ நடத்தின சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் 4 ஈக்குவல் சார்ஜஸ் Q1 Q2 Q3 Q4. ஸோ 4 ஈக்குவல் சார்ஜஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Q that is equal to +1 மைக்ரோ கூலும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா +1 மைக்ரோ கூலும். அதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா +1 மைக்ரோ கூலும் லொக்கேட்டட் அட் 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். 4 சார்ஜஸுமே 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆன் ஏ சர்க்கிள் ரேடியஸ் எப்படின்னா சர்க்கிளாக ஒரு லொக்கேட் ஆகிருக்கு. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் கால்குலேட் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜஸ் Q1 டியூ டு ஆல் த சார்ஜஸ். அப்போ மற்ற எல்லா சார்ஜஸ்னாலையும் Q1ல் வரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதான் அதனோட ப்ரெடிக்ஷன் ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னா தட்ஸ் 4 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க Q1 Q2 Q3 Q4 எல்லாமே வந்து சர்க்கிளாக லொக்கேட் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதோட ரேடியஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட சார்ஜஸோட வேல்யூ தட் இஸ் 1 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. டியூ டு ஆல் ஆஃப் த 3 சார்ஜஸ் Q1ல் ஆல் ஆஃப் த 3 சார்ஜஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் அக்கார்டிங் டு த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அக்கார்டிங் to the superposition principle, the total electrostatic force on the charges Q1 is vector sum of the forces due to the all other charges. இப்போ Q1ல வரக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது மற்ற 3 சார்ஜஸும் நம்ம Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். தட் இஸ் F1 total. நம்ம இதுதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலில் பார்த்த ஃபார்முலா. தட் இஸ் F1 total is equal to F12 plus F13 plus F14. The following diagram shows the direction of each force on the charges Q1. இதோட ஃபாலோயிங் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன டயக்ராம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் the 4 சார்ஜஸ் நம்ம கொடுத்துருக்க 4 சார்ஜஸ் Q1 Q2 Q3 Q4 4 சார்ஜஸ் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு சார்ஜஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம டிஸ்டன்ஸை R அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q1க்கு Q2க்கு உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q1னால Q2னால Q1ல வரக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது R21 அப்படின்னு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Q1 Q4 அதனால் R41 அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Q1 Q3 this R31 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இதனால் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இதனால் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் இப்படி தான் இந்த சைடு தான் உங்களுக்கு ஃபோர்ஸஸ் அப்படின்றது இருக்கும். அதே போல் சென்டர் Q3னால வரக்கூடிய ஃபோர்ஸஸ். இதில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா Q4னால Q1 வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் ஃபார் த Q1 to Q2. Q1 Q1 Q4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். பட் Q1 Q3 நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் டயக்ராம் பாருங்கள், இது சின்னதாக இருக்கும். ஸோ இது இந்த ரெண்டு இடத்துக்கான ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெக்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெக்டர் டயக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இது வந்து ஸ்மாலாக இருக்கும். ஏன் ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸும் ரெண்டுமே சேம் அப்படின்றதுனால ரெண்டுத்தோட வெக்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். இதோட வெக்டர் சிம்பிள்ஸ். இது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸஸ் Q4 வந்து Q1ல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றதுனால திஸ் இஸ் F14 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் Q1ல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தட் இஸ் F12 வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல்சோ Q3 Q1ல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தட் இஸ் F13. திஸ் F13 பார்த்தீங்கன்னா வெக்டர் சிம்பிள்ஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். அது ஏன் ரீசன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் வந்து அதனோட ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டயக்ராம் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பார்ட் டயக்ராம் மட்டும் எடுத்து தனியாக போட்டிருக்காங்க. ஸோ Q1 அதோட ஃபோர்ஸை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போது இதை வந்து F14 சைன் தீட்டா எடுத்திருக்காங்க. திஸ் F12 சைன் தீட்டான்னு எடுத்திருக்காங்க. இது இந்த டைரக்ஷனில் F14 காஸ் தீட்டா. ஸோ அதே போல் கீழே இருக்குது F12 காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சார்ஜஸ் Q1
Q2 and Q4 are equal distance. இதில் கொடுத்துருக்காங்க Q2 and Q4 வந்து equal distance இருக்கும் from Q1. Q1ல இருந்து Q2 and Q4 equal distance இருக்கும். As a result, the strength of the forces F1 to F4 are the same even though there is direction is different. But ஆனால் ரெண்டுமே வந்து strength வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஏன்னா ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. பட் direction மட்டும் என்னன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். Therefore, the vector representing these two forces are drawn with the equal length. But the charges Q3 is located further compared to the Q2 and Q4 since strength of the electrostatic force decreases as the distance increases. The strength of the force F13 is lesser than that of the forces F12 and F14. Hence, the vector representing the force F13 is drawn with the smaller length compared to that of the F12 and F14. அதனால தான் என்னன்னா தேர்ட் சார்ஜஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சார்ஜஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால F13 வந்து லெஸராக இருக்கும் ஃபோர்ஸஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த வெக்டர் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மாலர் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் பிக்சர்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். கம்பேர்ட் டு த ஃபோர்ஸ் ஆஃப் F12 and F14. ஃப்ரம் த ஃபிகர் F21 அப்படின்னு பார்க்கும்போது F21 என்னன்னா நம்ம கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதாங்க 2 மீட்டர் அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு R41. R41க்கும் R21க்கும் சேம் தான். அதனால் வந்து ரெண்டுக்குமே வந்து √2 மீட்டர் அப்படின்னு தான் வரும். அண்ட் ஏன்னா இது வந்து பிதாகரஸ் தேட்டத்தை உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. பிதாகரஸ் தேட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்டன்ஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. √a + b அப்படின்னு ஒரு ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது √a + b ரெண்டு டிஸ்டன்ஸ். ஏவோட வேல்யூ தட்ஸ் ஆல்சோ 1, பியோட வேல்யூ 1. தட் இஸ் ஈக்குவல் டு √2 மீட்டர் அப்படின்னு வரும். தட்ஸ் √2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R21 தட் இஸ் ஈக்குவல் டு R41. அண்ட் R31 பார்த்தீங்கன்னா சார் 2 மீட்டர். ஏன்னா ரெண்டு லென்த்தும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ரேடியஸோட ரெண்டு இது வந்து உங்களுக்கு 2 மீட்டர் அப்படின்னும் போது அது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த Q1லேருந்து Q3 வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் ஆஃப் த ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தா டபுள் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்றதுனால ஸோ 1 மீட்டர் + 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் அதில் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது R31 இஸ் 2 மீட்டர். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது F13 வேல்யூ நம்மளுக்கு 2.25 × 10⁻³ நியூட்டன் வரும். F12 is equal to k³ / R21² ஃபார்முலா. ஸோ அதனோட F14 ஆல்சோ வந்து சேம் தான். தட் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 9 × 10⁻⁹. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். 9 × 10⁻⁹ × 10⁻12 மீட்டர். ஏன்னா ரெண்டுமே வந்து மைக்ரோ கூலுமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக்ரோ அப்படின்னா 10⁻6 அப்படின்னும் போது நம்மளுக்கு Q வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ்னு இருக்கும்போது 1 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ 1 × 1 1. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 10⁻6, செகண்ட் ஒனுக்கு 10⁻6 அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே இந்த மல்டிபிள் ஆகிடும் 10⁻12 மாறிடும். டிவைடட் பை R2 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வந்துடும். ஸோ வேல்யூ நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 4.5 × 10⁻³ நியூட்டன். ஃப்ரம் த ஃபிகர் த ஆங்கிள் θ is equal to 45 degree in terms of the components we have. நம்ம θ டிகிரியில் எடுக்கும்போது F12 is equal to F12 cos θ மேலே இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூ F12 sin θ ரெண்டுமே உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ரெண்டுமே சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா நம்ம வேல்யூ கிடைக்கிற வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ஃபைன் பண்ண வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். தட்ஸ் F13 is equal to F13 I vector is equal to I cap is equal to 2.25 × 10⁻³ நியூட்டன் I cap அப்படின்றது நமக்கு கிடச்சிடும். அதே போல் F14 நம்ம ஆட் பண்ணும்போது F14 cos θ I + F14 sin θ j ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 2 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணணும், இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ டோட்டல் ஃபோர்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் டோட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். டோட்டல் ஃபோர்ஸ் மீன்ஸ் F12 is equal to F14. The jth component is 0. Hence we have total force is equal to F12 cos θ + F13 sin θ F14 cos θ அப்படின்னு வரும். ஸோ இதில் நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எது கேன்சல் ஆகணும்னா இதில் sin θ கேன்சல் ஆகிட்டு மீதி வர வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் the values in the above equation. ஸோ இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எடுத்து போயிட்டு இந்த F12 cos θ வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகும். அதே போல் F14 cos θ வேல்யூ ரெண்டுமே சேம் தான். F13க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சி 2.25 வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா வர ஆன்சர் 8.161 × 10⁻³ I cap நியூட்டன் அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடச்சிடும். திஸ் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எலக்ட்ரிக் எப்பயுமே வந்து ஒரு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜஸை சுற்றி ஒரு
ஒரு செர்டன் ரீஜன் வரைக்கும் என்னென்னா ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். ஒரு சார்ஜஸ் இருக்குன்னா ஒரு செர்டன் ரீஜன் வரைக்கும் அதோட ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா ஸோ அது சம் ஆஃப் த லைன்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கூலும்ஸ் லா. ஸோ ரெண்டு சார்ஜுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா கூலும்ஸ் லா வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஹவு டஸ் the interaction itself occurs? Consider the point charge kept at a point in space. If another point charges is placed at the some distance from the first point charge, so it can experience either attractive force or repulsive force. ரெண்டு சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்ததுன்னா அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ பாசிட்டிவ் இருந்ததுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே போல் நெகட்டிவ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். This is the called of the action of the distance or some distance. But how does the second charge know about existence of the first charge with this located at the some distance away from it? So to answer this question, Michael Faraday introduced the concept of field. So இதுதான் மைக்கேல் ஃபேரடே ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா according to the Faraday, every charge in the universe creates electric field. ஒரு எல்லா சார்ஜஸுமே எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும் இந்த சரௌண்டிங் ஸ்பேஸ், ஒரு சரௌண்டிங் ஸ்பேஸில். இந்த and if another charges is brought into a field, so இன்னொரு சார்ஜஸ் அந்த ஃபீல்ட் பக்கத்தில் நம்ம கொண்டு வரும்போது it will be interact with the electric field. So ரெண்டு சார்ஜஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து interact ஆகும் at that point and will experience the forces. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். It may be recall that interaction of the two masses similarly explained using the concept of gravitational field. இது ஆல்சோ நம்ம வந்து interaction between the two field, ரெண்டு ஃபீல்டுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து கிராவிடேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். both electric and gravitational force are non-contact forces. அதே போல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ரெண்டுமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அண்டர்லைன் பண்ணிங்க, இதில் 1 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். In the field concept is required to explain the action of distance. Okay, consider source point charges located at a point in space. Another point வந்து charge Q, that is test charge அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சார்ஜஸ் இருக்குன்னா இன்னொரு சார்ஜ் நம்ம எடுத்து வைக்கிறது டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. It is placed some point P which at distance வந்து R distance வந்து எடுத்து வைக்கிறாங்க. So from the charge Q, the electrostatic force experienced by the charge Q naught due to the Q is given by the Coulomb's law. இது Q naught அப்படின்றது டெஸ்ட் சார்ஜ், Qன்றது சார்ஜ். சில நியரர் பாயிண்ட்ல கொண்டு வந்து வைக்கும்போது அங்கே என்ன கிரியேட் ஆகும்னா ஃபோர்ஸ், that is F is equal to K Q naught, that is charge, the test charge divided by distance square into unit vector r cap, that is equal to K ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1/4π0 Q naught by r square r cap, that is K கொடுத்துருக்காங்க K ஓட வேல்யூ. The charge Q creates the electric field in the surrounding space within the which is effect on the felt by another charge. It is measured in the terms of the quantities called as electric field intensity, simply called as electric field. The electric field at the point P at a distance r, or some distance la நம்ம வைக்கும்போது சார்ஜஸும் டெஸ்ட் சார்ஜஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல வந்து P என்ற பாயிண்ட்ல கிரியேட் ஆகுது அப்படின்னா from the point charge Q is defined as force that would be experienced by the unit positive charge placed at the point P and is given by. So அங்க எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் per அதனோட டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. Thus the electric field is equal to ரெண்டு சார்ஜஸ் இடையிலான ஃபோர்ஸ் divided by அதனோட டெஸ்ட் சார்ஜ் Q naught. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிடும். இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் தான் KQ divided by R square into R cap. That value 1/K ஓட வேல்யூ 1/4π0 Q by R square into R cap அப்படின்னு சொல்லுவாங்க. So R cap is a unit vector pointing from the Q to that point interest P. The electric field is a vector quantity and is SI unit of Newton per coulomb. So அதே போல் இதனோட குவான்டிட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector quantity. So electric field is a vector quantity. அண்டர்லைன் பண்ணுங்க, அதோட SI unit Newton per coulomb or Newton coulomb inverse 1 அப்படின்னு சொல்லுவாங்க. Newton per coulomb or Newton coulomb inverse 1 யூனிட். இந்த குவான்டிட்டிலாம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கூலம்ஸ் லா பார்த்தோம். கூலம்ஸ் லாவில் வந்து அதோட ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கூலம்ஸ் லா பேஸ் பண்ணி அது வந்து சார்ஜஸோட ஆஸ்பெக்ட்ஸ் எலக்ட்ரிக். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட சம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் த சார்ஜ் Q is positive, then the electric field points away from the source charges, and Q is negative, the electric field points towards the charges Q. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது the positive central charge, for positive source charge the electric field P points radially outward from the Q. பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி உங்களுக்கு அவுட்வேர்டாக இருக்கும். இதுவே வந்து சார்ஜஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வேர்டாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு அவுட்வேர்டாக இருக்கும். நெகட்டிவாக இருந்ததுன்னா சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு இன்வேர்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்,
The electric field at a point P is E. Then the force experienced by the test charge Q0 placed at the point P. ஒரு Q0 என்ற test charge வந்து point P ல நம்ம வைக்கும்போது Q0 ல வரக்கூடிய force எப்படி இருக்கும் அப்படின்றீங்களா? That force this is Coulomb's law பேஸ் பண்ணி இதை சொல்லியிருப்பாங்க. That is எப்படி இருக்கும்னா that's F is equal to Q0 into E. Electric field test charge multiply பண்ணுவோம். This Coulomb's law in terms of electric field, this is shown in the figure. That is Q. That is நம்மளுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றதால எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு அவுட் சைடில் வரும். அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் Q0 டெஸ்ட் சார்ஜ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் தான். திஸ் F vector is equal to Q0 into E. அதே போல் நெகட்டிவ்னு வரும்போது உங்களுக்கு சார்ஜஸ் வந்து இன்வர்டில் வரும். அதே சேம் கான்செப்ட் நம்மளுக்கு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது Q0 and E யோட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் தான். ஸோ இந்த செகண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு aspects, third aspects, the equation 1.4, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட equation நம்ம E is equal to Q by Q0 E by Q0 அப்படின்னு பார்த்தோம். Force is equal to E by Q0. Electric field F by Q0 அப்படின்றத பார்த்துருப்போம். This implies that the electric field is independent of the test charge. அதாவது test charge டிபெண்ட் பண்ணியிருக்காது. And it depends only in the source charge மட்டும் தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை அண்டர்லைன் பண்ணி எதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா independent of the test charge இதை அண்டர்லைன் பண்ணுங்க Q0 and depends only on the source charge மட்டும் தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதை அண்டர்லைன் பண்ணுங்க. This is third aspect. Next one is the force. Since the electric field is a vector quantity, அதே போல electric field is a vector quantity. இதை அண்டர்லைன் பண்ணுங்க. electric field வந்து vector quantity. At every point in space this field has unique direction and magnitude as shown in the figures. From the equation 1.4 we can infer that distance increases, electric field decreases. இதை அண்டர்லைன் பண்ணுங்க. distance வந்து increase ஆகும்போது electric field decrease ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சார்ஜஸும் அதே போல distance increase ஆகும்போது decrease ஆகும் அப்படின்றது. அதே சேம் கான்செப்ட் தான். distance increase ஆகும்போது electric field வந்து உங்களுக்கு decrease ஆகும். Note that figure 1.6 and 1.b, length of the electric field vector shown in the figure for 3 different points. The strength of the magnitude of the electric field at a point P stronger than the of the point Q and R because point P is closer to above source charge. இதுதான் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜஸ் இருக்குது பாயிண்ட் P எடுத்துருக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வெக்டர் வந்து உங்களுக்கு வெக்டர் சிம்பிள் வந்து ஹையாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதுக்குள்ள Qக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் Qக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வெக்டர் சிம்பிள் வந்து சின்னதாக இருக்கும். அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் ஒரு சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பர்டிகுலர் இந்த டிஸ்டன்ஸோட வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதோட வெக்டர் சிம்பிளும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த பிக்சர் மூலம் உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இது நெகட்டிவ் பாசிட்டிவ்ல. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட். In the definition of the electric field, it is assumed that test charge Q0 is taken sufficiently small so that bringing this test charge will not move the source charge. In other words, the test charge is made of sufficiently small such that it will be not modify electric field of the source charge. எப்பயுமே வந்து source charges ஒன்று எடுத்துக்கும் போது டெஸ்ட் சார்ஜோட நம்ம அதிகமாக தான் எடுத்துக்கணும். source charge டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே நம்ம கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the expression for the 1.4 அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட expression is valid only for the point charges. only point charges மட்டும் தான் இது வேலிட். அதாவது டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் சோர்ஸ் சார்ஜோட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பாயிண்ட் சார்ஜ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் இது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லுவோம். Okay, for the continuous and final size charge distribution, integration techniques must be used. Appendix A1. So இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு appendix A1 லெவலில் கொடுத்துருப்பாங்க. However, this expression can be used as an approximation for the final size charge. The test point is very far away from the final size source charge. அதே போல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது டெஸ்ட் சார்ஜோட சைஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டாங்க. Note that the similarly treat that Earth as a point mass when we calculate the gravitation field sun on the Earth refer unit 6. இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸில் எர்த்தோட மாஸ் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எதனா அது ரெஃபர் யூனிட் 6 வந்து கொடுத்துருப்பாங்க. So next, seventh point, there are two kinds of the electric field, uniform electric field, non-uniform electric field. இப்போ ரெண்டு electric field இருக்குன்னா அதை வந்து ரெண்டு கான்செப்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், another one is non-uniform electric field. ஸோ எது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எது வந்து non-uniform electric field அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The uniform electric field will have the same direction and constant magnetic field. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகணும். மேக்னிடியூட் ஆல்சோ வந்து சேம் ஆகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும், மேக்னிடியூட் வந்து சேம் ஆகுதுன்னா இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வில் ஹேவ் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும், அது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ். இது பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, இதான் கொடுத்துருக்காங்க. சேம் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும், சேம் மேக்னிடியூட்ஸ், எல்லாமே சேம் டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட்ஸ். இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ். திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். Okay,
Next நம்ம இந்த sum பார்க்கலாம். Example 1.6ல calculate the electric field at the point P and Q for the following two cases as shown in the figure. ரெண்டு கேसेस கொடுத்திருக்காங்க. சோ அதனால electric field நம்ம calculate பண்ண சொல்லிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A positive point charges +1 microcoulomb is placed at the origin. ஒரு மைக்ரோகூலும் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜஸ் -2 மைக்ரோகூலும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு பாயிண்ட் Pன்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் எடுத்திருக்காங்க. அதே போல் இங்கே Qன்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க, இது வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் 2ன்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு +1 மைக்ரோகூலும் ஓகே +1 மைக்ரோகூலும். உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்டரில் இருக்கும், நெகட்டிவ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்வர்டில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அது -2 மைக்ரோகூலும். அதே போல் Pன்ற பாயிண்ட் வந்து சம் டிஸ்டன்ஸில் எக்ஸ் டைரக்ஷனில் எடுத்திருக்காங்க. அதே போல் Qன்ற பாயிண்ட் பார்த்தோன்னா ஆப்போசிட் எக்ஸ் டைரக்ஷனில் எடுத்திருக்காங்க, தட்ஸ் 6 மீட்டரில் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு the magnitude of the electric field point is EP is equal to 1/4πε0 Q by R square. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா இது. ஸோ இதில் நம்ம Qவோட வேல்யூ தட்ஸ் 9 × 10⁻9 × 1 × 10⁻−6 divided by 4ε0. ஸோ என்னன்னா இந்த 1/4πε0 வேல்யூ தான் இங்கே 9 × 10⁻9 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. 1/4πε0 வேல்யூ 9 × 10⁻9. Qவோட வேல்யூ தட்ஸ் 1 கூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 × 10⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 அப்படின்னு வந்துடும். ஸோ வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிறது 2.25 × 10⁻³ நியூட்டன் கூலும் வரும். சின்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் P is given by. ஸோ சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு அவே இதாகும். ஓகே நெக்ஸ்ட் EP தட்ஸ் 2.25 10⁻³ நியூட்டன் கூலும் ஃபார் த பாயிண்ட் Q. நெக்ஸ்ட் பாயிண்ட் Q எழுதும்போது தட் இஸ் 9 × 10⁻9 அதே போது 1 கூலும் தான் வரும். ஆனால் வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 16 வரும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ 0.56 × 10⁻³ நியூட்டன் கூலும் இன்னும் சொன்னோம். எஸ் Q2 is equal to 0.56 × 10⁻³ ஜூல் நியூட்டன் கூலும் இன்னும் சொன்னோம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் பிக்சர் கேஸ் Bயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அதே போல் சம் டிஸ்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 9 × 10⁻9 பட் ஆனால் அதில் 2 மைக்ரோகூலும் சார்ஜ். ஸோ 2 × 10⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 அப்படின்னு கிடச்சிடும். தட்ஸ் வேல்யூ 4.5 × 10⁻³ நியூட்டன் வரும். ஸோ நெக்ஸ்ட் அதே போல் அனதர் ஒன் இங்கே வந்து உங்களுக்கு அவுட்வர்டில் வரணும் அப்படின்றதுனால இது நெகட்டிவ் சார்ஜ்ன்றதால -0 கொடுத்துருப்பாங்க. -4.5 ஆன்சர் பாசிட்டிவ் கிடச்சாலும் உங்களுக்கு மைனஸில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து அதே போல் Qவில் பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் 4 டிஸ்டன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 6 டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 வரும். இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்க 1/4πε0 வேல்யூ சார்ஜஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க. கீழே வந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு 6 டிஸ்டன்ஸ் வரும், 36 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 0.5 10⁻³ ஹை நியூட்டன் கூலும் இன்வெஸ்ட் வரும். இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றதுனால இதில் நெகட்டிவ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட் த பாயிண்ட் Q the electric field is directed along the positive x axis. ஸோ நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் எக்ஸஸ். ஸோ இதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அவுட்டோரில் மூவ்மெண்ட் ஆகும் பாசிட்டிவ், இதுவும் அவுட்டோரில் மூவ்மெண்ட் ஆகும் பாசிட்டிவ். பட் இது வந்து இன்வர்டில் நெகட்டிவில் மூவ் ஆகும். ஸோ இது வந்து அதே போல் இன்வர்டு நெகட்டிவ்ன்றதால இன்வர்டில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். இந்த பிக்சரில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி காட்டிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் டாபிக் பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாபிக் பார்த்துருப்போம், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரக்கூடிய அதனோட ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் பார்த்தோமோ எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதை கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் நம்ம பார்த்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A
Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.